ஓலைச்சுவடியிலேருந்து உங்கள் ரேவதி தண்டபாணி பேசுகிறேன். நீங்கள் தடவையாக என்னுடைய வீடியோ பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே கிடைக்கும். அன்பார்ந்த கடகராசி, கடக லக்ன, புனர்பூசம் 4ஆம் பாதம், பூசம், ஆயில்யம் நட்சத்திர நேயர்களே, உங்களுக்கான செப்டம்பர் 2024 மாத ராசி பலன்கள். உங்கள் ராசிநாதன் சந்திரன் தன்னுடைய ராசியான கடகராசியிலேயே ஆட்சியாக சஞ்சரிக்கிறார். எனவே மனநிலை நன்றாக இருக்கும், உடல்நிலையும் நன்றாக இருக்கும். 2 கூடைய சூரியன் மாத முற்பகுதியில் 2ஆம் இடமான சிம்மத்திலும், மாத பிற்பகுதியில் 3ஆம் இடமான கன்னியில் கேத்துவுடன் இணைந்து சஞ்சரிக்கிறார். இதனால் மாத முற்பகுதி உங்களுக்கு மிகவும் சாதகமாக இருக்கும். பண வரவு அபரிமிதமாக இருக்கும். குடும்பத்தில் சுமூகமான சூழ்நிலை நிலவும். குடும்ப உறுப்பினர்கள் ஒத்துழைப்பர். அரசியல்வாதிகளுக்கும் அரசாங்க காரியங்களுக்கும் மாத பிற்பகுதியை விட முற்பகுதி மேன்மையுள்ளதாக இருக்கும். பிற்பகுதியில் குழப்பங்கள், சஞ்சலங்கள் இருக்கும் வாய்ப்பு உண்டு. 3-12 கூடைய புதன் செப்டம்பர் 19 வரை 2ஆம் இடமான சிம்மத்திலும், அதன் பிறகு 3ஆம் இடமான கன்னியில் ஆட்சியாகி கேத்துவுடன் இணைந்து சஞ்சரிக்கிறார். உங்கள் முயற்சிகள் யாவும் வெற்றியாகும். தைரியம், வீரியம் மேலோங்கும். இளைய சகோதரர்கள் ஒத்துழைப்பர். விரயங்கள், அலைச்சல்கள் இருக்கும். மாணவர்கள் கல்வி கேள்விகளில் மேம்படுவர். நினைத்த மதிப்பெண்கள் கிடைக்கும் வாய்ப்பு உண்டு. ஆனால் மாத பிற்பகுதியில் சிறிது முடிவுகள் எடுப்பதில் மனக்குழப்பங்கள், சஞ்சலங்கள் இருக்கலாம். ஏதேனும் கல்வி வழியில் முடிவெடுக்க வேண்டும் என்றால் மாத முற்பகுதியிலேயே தேர்ந்தெடுத்து செய்வது நன்மை தரும். 4-11 கூடிய சுக்கிரன் செப்டம்பர் 18 வரை 3ஆம் இடமான கன்னியில் நீச்சமாகவும், அதன் பிறகு 4ஆம் இடமான துலாத்தில் ஆட்சியாகவும் சஞ்சரிக்கிறார். பெண்களின் தேவைகள் பூர்த்தியாக போராட வேண்டியிருக்கும். பெண்கள் வீட்டிலும் அலுவலகத்திலும் தங்களது முயற்சியால் முன்னேற முடியும். இது மாத பிற்பகுதியில் மிகவும் சாத்தியமாகும். கலைத்துறையினருக்கு மாத பிற்பகுதி ஏற்றமுள்ளதாக இருக்கும். காதல் வாழ்க்கை ஏற்ற இறக்கமுள்ளதாக இருக்கும். திருமணங்கள் ஏற்பாடு செய்து நடத்த மாத பிற்பகுதி உகந்ததாக இருக்கும். சுக சௌகரியங்களுக்கு குறைவில்லை. வீடு மனை வாகனங்கள் வாங்க மாத பிற்பகுதி ஏற்றதாக அமைகிறது. தாயின் உடல்நிலையில் குறிப்பிட்ட முன்னேற்றம் இருக்கும். முற்பகுதியில் சிறிது கவனம் தேவை. நீண்ட நாளை ஆசைகள் மாத 2வது பகுதியில் நிறைவேறும். எதிர்பாராத லாபங்கள் மாத பிற்பகுதியில் கிடைக்கும் வாய்ப்பு அதிகம். மூத்த சகோதரர்கள் மாத முற்பகுதியில் ஒத்துழைப்பது கடினம். 5-10 கூடைய செவ்வாய் மாதம் முழுவதும் 12ஆம் இடமான மிதுனத்தில் சஞ்சரிக்கிறார். குழந்தைகள் கல்வி கேள்விகளிலும் பல வகையிலும் மேம்படுவர். ஆனால் அவர்கள் கல்விக்காகவோ, திருமணத்துக்காகவோ, மற்ற விஷயங்களுக்காகவோ விரயங்கள் ஏற்படலாம். தொழில் வகையில் அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும். தொழில், வியாபார, உத்தியோக வகையில் மேன்மையும் கிடைக்கும். 6-9 கூடைய குரு 11ஆம் இடமான ரிஷபத்தில் அமர்ந்து நன்மையை கொடுத்து கொண்டு இருக்கிறார். உடலில் இதுவரை இருந்த நோய் தீரும். பழைய கடன்கள் அடைப்படும். தந்தை வழி உதவியும் ஆதரவும் கிடைக்கும். தொழில், வியாபார, உத்தியோக வகையில் திருப்தி இல்லாத சூழ்நிலை இருந்து கொண்டே இருக்கும். குரு பார்வை 3ஆம் இடமான கன்னி, 5ஆம் இடமான விருச்சிகம், 7ஆம் இடமான மகரத்தில் விழுகிறது. உங்கள் முயற்சிகள் யாவும் வெற்றியாகும். தைரியம், வீரியம் மேலோங்கும். இளைய சகோதரர்கள் ஒத்துழைப்பர். குழந்தைகள் கல்வி கேள்விகளிலும் பல வகையிலும் மேம்படுவர். அவர்களை நினைத்து நீங்கள் பெருமிதம் அடைவீர்கள். கணவன் மனைவிக்கிடையே உறவு அந்யோன்யமாகவும் அன்பு பாசத்துடனும் இருக்கும். நண்பர்கள், தொழில் கூட்டாளிகள் ஒத்துழைப்பர். கூட்டு வியாபாரம் மேம்படும். 7-8 கூடைய சனி 8ஆம் இடமான கும்பத்தில் அஷ்டமத்து சனியாக, அதிலும் வக்ரச்சனியாக இருக்கிறார். இது பல வகையிலும் பிரச்சனைகளை கொடுக்கக்கூடியதாக இருந்தாலும் குரு 11இல் வந்ததில் இருந்து உங்களுக்கு அஷ்டமச்சனியின் தாக்கம் சிறிது குறைவாகவே உள்ளது. எனினும் இரவில் வண்டி ஓட்டுவதை தவிர்க்கவும், வண்டி வாகனங்கள் ஓட்டும் போது கவனமாக இருக்கவும், வீண் சண்டை சச்சரவுகளிலிருந்து விலகி இருப்பது நன்மை தரும். சனி பார்வை 10ஆம் இடமான மேஷம், 2ஆம் இடமான சிம்மம், 5ஆம் இடமான விருச்சிகத்தில் விழுகிறது. தொழில், வியாபார, உத்தியோக வகையில் நீங்கள் மிகவும் கடினமாக உழைக்க வேண்டி வரும். போட்டி பொறாமைகள் இருக்கும்.
இவற்றிலிருந்து தப்பிக்க வேண்டும் என்றால் உங்களது செயல்திறனும் உழைப்புமே கை கொடுக்கும். குழந்தைகளின் நடவடிக்கையிலும் நட்பு வட்டத்திலும் கவனமாக இருக்கவும். பணவரவு சரளமாக இருந்தாலும் அதற்கேற்ற செலவுகள் இருக்கவே செய்யும். குடும்பத்தில் சுமூகமான சூழ்நிலை நிலவ ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்லவும், குடும்ப விஷயத்தில் மூன்றாவது மனிதர் தலையீட்டை தவிர்ப்பது நன்மை தரும். 9இல் இருக்கும் மீனராகுவாலும் 3இல் இருக்கும் கன்னிகேத்துவாலும் ஏற்படும் குழப்பங்கள் சஞ்சலங்கள் தீர தெய்வ வழிபாடு, ஆன்மீக சிந்தனை இவற்றுடன் யோகா தியானம் போன்றவை கை கொடுக்கும். ஆஞ்சநேயர் வழிபாட்டோடு பைரவர் வழிபாடு மேன்மை தரும். சந்திராஷ்டம தினங்கள் செப்டம்பர் 16, 17. சந்திராஷ்டம தினங்களில் உஷாராக இருக்கவும், பயணங்கள் புதிய முயற்சிகளை தவிர்க்கவும், வண்டி வாகனங்கள் ஓட்டும் போது கவனமாக இருக்கவும், வம்பு வழக்குகளை தவிர்க்கவும். இது ஒரு பொது பலன். வாக்கிய பஞ்சாங்கப்படி சொல்லப்பட்டுள்ளது. உங்கள் பிறந்த ஜாதகம், தசை, நடப்பு புக்திப்படி பலன்கள் வேறுபடலாம். நீங்கள் இதே லக்னமானால் இந்த ராசிக்கான பலனையே எடுத்துக்கொள்ளலாம். வேறு லக்னமானால் உங்கள் லக்னம் விழும் ராசியின் பலனை எடுத்து ஒப்பிட்டு கொள்ளவும். நான் கொடுத்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.